வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன். இந்த வாழ்வெல்லாம் பாட்டுல ஒரு பாட்டு 1989 வருஷத்துல வந்த ஒரு பாட்டு. அன்னைக்கு தேதிக்கு 1976 இருந்து 90கள் 98 2000 வரைக்கவே இசைஞானி இளையராஜாவுடைய இசை ராஜாங்கம் அப்படிதான் இருந்தது. ஒரு வருஷத்துக்கு 15 படம் போடுறாருனாக்க குறைந்தபட்சம் 5 பாட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன, அத்தனை பாடல்களையும் ஹிட் கொடுத்துருவாரு. ஒரு 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 மாசத்துல 5 படம் இசைஞானி இளையராஜா இசையமைச்சாருன்னா 5x5 25 பாடல்களும் ஹிட். ஒரு படத்துல இன்னைக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுனாலே ஏதோ ரெக்கம் முளைச்சிட்டு அப்படியே பறந்துட்டு அப்படியே திரியிறாங்க. ஆனா ஒரு படத்துல இருக்கிற எல்லா பாட்டும் ஹிட். வைதேகி காத்திருந்தாலும் எல்லா பாட்டும் ஹிட். இந்த மனதில் உறுதி வேண்டுமா எல்லா பாட்டு ஹிட். புன்னகை மடனா எல்லா பாட்டு ஹிட். முதல் மரியாதை எல்லா பாட்டு ஹிட். கடலோர கவிதைகள் எல்லா பாட்டு ஹிட். 100வது நாள் எல்லா பாட்டு ஹிட். இப்படித்தான் இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டு மட்டும் இல்லைங்க, எல்லா பாட்டையும் ஹிட் ஆகி கொடுத்துருவாரு. ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு வெரைட்டியை கொடுத்துக்கிட்டே வருவார் மனுஷன். நமக்கு அது ஆச்சரியமான இருக்கும். உண்மையிலேயே அவர் எப்போதுமே ஒரு ஆச்சரியம் தான் இசைஞானி இளையராஜா. அப்படி கார்த்திக் அவர்களுக்கு பாண்டி நாட்டு தங்கம் அப்படிங்கிற படத்துல ஒரு பாட்டு. இன்னும் சொல்ல போனா நமக்கு பெரிய ஒரு இதே வரும். நான் அந்த 89ல் அந்த படம் வந்த சமயத்துலலாம் நிரோஷாவுடைய பைத்தியம். நான் என்னுடைய நண்பர் பழனிராஜின்னு ஒரு ஓவியர், எப்போ பார்த்தாலும் நிரோஷாவையே வரைஞ்சிட்டு இருப்பாப்ல அந்த நண்பர். நிரோஷான்னா அவ்வளவு அழகு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். நான் அந்த அளவுக்கு ஐ லவ் யூ நிரோஷா அப்படின்னு கத்துவேன். அக்னி நட்சத்திரமா இருக்கட்டும், சூரசம்ஹாரமா இருக்கட்டும், பறவைகள் பலவிதம்னு ஒரு படம் ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாங்க நிரோஷாவுக்கெல்லாம் அந்த சமயத்துல நிறைய வாய்ப்புகள் வந்திருந்ததுனாக்க பெரிய நடிகையா ராதி அளவுக்கு அவங்களாலையும் ஒரு அளவுக்கு வந்திருக்க முடியும். எனக்கு ரொம்ப பிடித்த ரொம்ப அட்டகாசமான நடிகை நிரோஷா. ரொம்ப பாந்தமான அழகுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பாவாடை தாவணியில அவங்க அந்த படத்துல வருவாங்க. பாண்டி நாட்டு தங்கம் படத்துல மனோ அவர்களும் சித்ரா அவர்களும் பாடியிருக்கிற இந்த பாட்டு இருக்குல்ல, நான் ஒரு நாளையில 4 தடவையாவது நான் முன்னுக்கிற சில பாடல்கள் இருக்கும். அதுல இந்த பாட்டும் ஒன்று. கங்கை அமரன் ஐயா இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. இந்த பாட்டுல ஃப்ளூட்டு, கிட்டார், என்ன அந்த 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 அதை அதை ஒரு காதலனும் காதலியாகவும் இருந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும், கொஞ்சம் குழாவிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அந்த கிட்டாரும், அந்த பேஸ் கிட்டார். அது அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டு விளையாடும். அந்த பாட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிரோஷா தாங்க. அந்த பாட்டை நான் நிரோஷாவே பார்த்துட்டு இருந்தேன். ஓ மனசுல பாட்டுதான் இருக்குது, ஏ மனசத கேட்டுத்தான் தவிக்குது. இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஹம் கொடுத்துருப்பார். தந்தனத்தான தந்தனத்தான தந்தார தந்தன தந்தன அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் தான் ஓ மனசுல பாட்டு தாங்கிருக்குது, ஏ மனசத கேட்டுதான் தவிக்குது. ஒரு தபேலா வரும். ஓ மனசுல பாட்டுதான் இருக்குது, ஏ மனசத கேட்டுதான் தவிக்குது, அதில் என்ன வச்சு பாட மாட்டியா, நெஞ்ச தொட்டு ஆளுராசையா அப்படின்னு வரும். மனசு முழுதும் இசைதான் உனக்கு, அதிலே எனக்கோ இடம் நீ ஒதுக்கு. கங்கை அமரன் சாருக்கு இந்த சின்ன எளிமையான வரிகளை போட்டுருவாரு. அட்டகாசமா இருக்கும். அது அழகா ரைமிங்காகவும் இருக்கும். நம்ம மனசுல ஈஸியா பதிகிற மாதிரியும் இருக்கும். இப்ப பாருங்க, ராசையான்னு வாலியவர்கள் அவங்க இவங்கெல்லாம் பாடினதில்லை. அண்ணனை கொஞ்சிறாரு இவரே. ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது, கங்கை அமரன் சார் சொல்றாரு இசைஞானி இளையராஜா. ஏ மனசத கேட்டு தவிக்குது. அவரே என்ன, நம்ம எப்படி, அதில் என்ன வச்சு பாட மாட்டிய, நெஞ்ச தொட்டு ஆளும் ராசைய, மனசு முழுதும் இசைதான் உனக்கு, அதிலே எனக்கோரிடம் நீ ஒதுக்கு.
எப்படி வரிகள் பார்த்தீங்களா, எளிமையா. அடுத்தாப்புல சித்ராமா பாடுறது, பாட்டாலே புள்ளி வச்சு பார்வையில தள்ளி வச்சு பூத்திருந்த என்ன சேர்ந்த தேவனே, போடாத சங்கதிதான் போட ஒரு மேடை உண்டு, நாலு வச்சு சேர வாங்க ராசனே அப்படின்னு இருக்கு பாருங்க. நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க வந்து வாழணும், நில்லாம பாட்டு சொல்லி காலம் எல்லாம் ஆளணும். இந்த வரி ரொம்ப பிடிச்ச வரி எனக்கு. சொக்கத்தங்கம் உங்களைத்தான் சொக்கி சொக்கி பார்த்து தத்தளிச்சே நித்தம் நித்தம் நான் பூத்து, ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது, ஏன் மனசத கேட்டுத்தான் தவிக்குது. அந்த வயல்வெளி, அந்த வாய்க்கா, அவங்க ஆடுறது, ஊஞ்சல் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பாட்டுல ஒரு பொண்ணு கார்த்திக்கு வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு கார்த்திகை கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த மரத்துல அப்படி நினைப்பாங்க நிரோஷா, அங்க வேற ஒரு பொண்ணு நிற்கும், அப்படி இப்படின்னு அழகா. இன்னொன்னு கார்த்திக்கு பேரழகனா இருப்பாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல அவ்வளவு ஜம்முன்னு இருப்பார் மனுஷன். அதுல பாத்தீங்கன்னா அடுத்தாப்புல, நீ பாடும் ராகம், இதுவும் எல்லாமே சித்ராமா தான். நீ பாடும் ராகம் வந்து நிம்மதிய தந்ததையா, நேத்து வர நெஞ்சில் ஆசை தோணல, நேத்து வரைக்கும் நெஞ்சில வரணும் ஆசை வரலையா, பூவான பாட்டு இந்த பொண்ணை தொட்டு போனதையா, போன வழி பார்த்த கண்ணு மூடல. என்ன இயல்பான வரிகள் பாருங்க, இயல்பான வரிகளுங்க. அந்த மெட்டுக்கு பச்சைக்குன்னு உட்கார்ந்துக்கிற வரி. நீ பாடும் ராகம் வந்து நிம்மதியை தந்தது, ஆனா நேத்து வர நெஞ்சில ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்லை. பூவான பாட்டு இந்த பொண்ணை தொட்டு போச்சு, போன வழி பார்த்த கண்ணு மூடல. நீ பாடும் ராகம் வந்து நிம்மதிய தந்ததையா, நேத்து வர நெஞ்சில் ஆசை தோணல, பூவான பாட்டு இந்த பொண்ணை தொட்டு போனதையா, போன வழி பார்த்து கண்ணு மூடல. அடுத்த வரி, உன்னோட வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதான், என்னோட ஆசையெல்லாம் ஏத்துக்கணும் நீங்க தான். இந்த வரி ரொம்ப சொக்கும். உங்களைத்தான் எண்ணி எண்ணி ஏன் உசுறு வாழும், சொல்லுமையா நல்ல சொல்லு சொன்னா போதும். அப்பதான் மனம் வருவாரு. ஏன் மனசுல பாட்டுதான் இருக்குது, ஓ மனசத கேட்டுதான் தவிக்குது. மனம், நான் ஒன்ன மட்டும் பாடும் குயிலுதான், நீ என்ன எண்ணி வாழும் மயிலுதான், மனசு முழுதும் இசைதான் எனக்கு, இசையோடு உனக்கு இடமும் இருக்கு, ஏ மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசத கேட்டுத்தான் தவிக்குது. எங்க மனசுல உங்க பாட்டு தான் இருக்கு இளையராஜா சார், வேற என்ன இருக்கு? இந்த வாழ்க்கை சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும், அழுதா பாட்டு, நிற்கிறதுக்கு பாட்டு, சோகத்துக்கு பாட்டு, சந்தோஷத்துக்கு பாட்டு, தோத்தா பாட்டு, ஜெயிச்சா பாட்டு, காதலிச்சா பாட்டு, கல்யாணம் ஆனா பாட்டு, குழந்தைகளோட இருந்தா பாட்டுன்னு எல்லா நிமிஷங்களுக்கும் உங்க பாட்டு தான். ஏ மனசுல பாட்டு தான் இருக்குது ராசையா. வணக்கம்.